நியூமெரிக்கல் மெத்தட்ஸ்க்கெலாம் நம்ம கால்குலேட்டர் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ கால்குலேட்டர் ட்ரிக்ஸ் சிலது பார்க்கலாம். இப்போது ட்ரிக்னாமெட்ரிலாம் நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் அதில் அதிகமாக யூஸ் பண்ணுறதால ட்ரிக்னாமெட்ரியை நம்ம கால்குலேஷனில் போடும்போது டிகிரி மோடில் தான் கால்குலேட்டர் இருக்கணும், ரேட் மோடில் இருக்கவே கூடாது. அது என்ன டிகிரி மோடு ரேடியன் மோடு அப்படின்னா, அது கால்குலேட்டரில் எப்படி பார்க்குறதுனா, இப்போ இந்த ரைட் கார்னர் ஆஃப் த டாப்பில் ஆறுன்னு இருக்கா, ஆறுன்னு இருந்தால் ரேடியன் மோடுன்னு அர்த்தம். நமக்கு இங்கே டிகிரி மோடில் தான் இருக்கணும். டிகிரி மோடில் இருந்ததுன்னா இங்கே டின்னு டினோட் ஆகும். இப்போ இங்கே ஆறுன்னு இருக்குது. அது நம்ம வேல்யூஸை எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னா, இப்போ sin 30யோட வேல்யூ 1/2 அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். 1/2னா 0.5. இப்போது ரேடியன் மோடில் இருக்கும் போது sin 30 டிகிரி போடுறேன் பாருங்களேன். sin 30 ஈக்குவல் டு நமக்கு -0.988 அப்படின்னு ஆன்சர் வருது. இந்த மாதிரி வந்தால் நம்மளோட நியூமரிக்கல் மெத்தட்ஸில் நமக்கு ஆன்சர் ரொம்பவே சேஞ்ச் ஆகிடும். ஸோ டிகிரி மோடில் தான் இருக்கணும், ரேடியன் மோடில் இருக்கக்கூடாது. அது எப்படி மாற்றுறதுன்னா, மோடை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே டிகிரி அப்படின்னு காட்டும். டிகிரிக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்பர் 1 அமுக்கணும், ரேடியனுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்பர் 2 அமுக்கணும், கிரேடுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்பர் 3 அமுக்கணும் அப்படின்னு அர்த்தம். 1 2 3ன்னு இருந்ததுன்னா இப்போது நமக்கு டிகிரிக்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ நம்பர் 1 அமுக்கிறேன். இப்போது டிகிரிக்கு செட் ஆகிடுச்சு. நம்ம இதில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ 6ன்னு இருந்த இடத்துல டின்னு மாறிடுச்சா அப்படின்னா டிகிரியில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்களேன், sin 30 போடுறேன். sin 30னா 0.5, அதாவது 1/2 அப்படின்றது வந்துருச்சு. இப்போ ஒரு வேல்யூவை எப்படி சேவ் பண்ணி ரீயூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம பெரிய பெரிய கால்குலேஷன்ஸ்லாம் போடும்போது ஒரு வேல்யூவை நம்ம ஆல்ஃபபெட்டாக சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த கால்குலேஷன் போடுறதுக்கு. அதுக்காக தான் நம்பரை சேவ் பண்ணி அதை நம்ம கால்குலேஷன் பார்ட்டில் யூஸ் பண்ணுறோம், ஆல்ஃபபெட்டாக சேவ் பண்ணி யூஸ் பண்ணுறோம். இப்போது இதில் பார்க்க வேண்டிய கீஸ்லாம் என்னென்னா, ஆர்சிஎல், ரீகால், ஆல்ஃபபெட்ஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறமா ஆல்ஃபான்றது இங்கே இருக்குது. இது ஆர்சிஎல், அதே தான் எஸ்டிஓவும். அப்புறம் ஆல்ஃபபெட்ஸ் ABCDEF XY இந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸ்லாம் இதோ இந்த பிளேஸில் இருக்குது. இப்போது நம்ம ஒரு வேல்யூ சேவ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த வேல்யூவை ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணிக்கணும். இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்களேன், √1 - 0.162 x sin ஸ்கொயர் எக்ஸ். இப்போ sin ஸ்கொயர் எக்ஸுக்கு 0, 15, 30, 45, 60 இந்த மாதிரி வேல்யூஸ் போட்டுக்கிட்டே போய் நம்ம இதுக்கு ஒவ்வொரு வேல்யூஸ்க்கும் என்னென்ன ஆன்சர் வரும் அப்படின்றத இந்த ஈக்குவேஷனில் போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் எக்ஸோட வேல்யூ மாறிட்டே இருக்குது. ஸோ அதை நம்ம போட்டு தான் பார்க்கணும். ஆனால் இந்த 0.162ன்றது ஒவ்வொரு தரமும் இதே sin ஸ்கொயர் எக்ஸோட தான் மல்டிபிள் ஆகுது. ஸோ ஒவ்வொரு தரமும் sin ஸ்கொயர் எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா மல்டிப்ளை 0.162 அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக நம்ம இப்போ அதை ஒரு ஆல்ஃபபெட் A அப்படின்ற ஒரு ஆல்ஃபபெட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா sin ஸ்கொயர் எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் × A அப்படின்னு நம்ம கால்குலேட்டரில் ஈஸியாக போட்டுக்கலாம். இது நம்ம நிறைய தரம் கண்டுபிடிக்கும் போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 0, 15, 13 ஒவ்வொரு தரமும் போட்டு பார்த்து கால்குலேட் பண்ணும் போது ஒவ்வொரு தரமும் × 0.16 × 0.16ன்னு போடுறதுக்கு பதிலாக × A அப்படின்னு போட்டு நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 0.16 நான் ஏல சேவ் பண்ணி வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அது என்ன வேல்யூ அப்படின்றத டைப் பண்ணிடணும். கொடுத்துருக்குற வேல்யூ 0.162. அதை நம்ம சேவ் பண்ணணும். அதுக்கு ஷிஃப்ட் ப்ளஸ் ரீகால் இதை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே மேலே STO அப்படின்னு காட்டும். இதோ இங்கே STO அப்படின்னு காட்டுது. அந்த மாதிரி காட்டிருச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு ஆல்ஃபபெட் ABCDEFன்னு ஏதாவது ஒரு ஆல்ஃபபெட் கொடுத்துக்கிட்டோம்னா சேவ் ஆயிரும். நான் A கொடுத்துக்கிறேன். இப்போ ஏன்னு கொடுத்தோன்னே 0.162ன்றது ஏல சேவ் ஆயிருச்சு. இப்போது நம்ம 0.162ன்ற வேல்யூவை கொடுத்து ஷிஃப்ட் ப்ளஸ் ரீகால் கொடுத்தோன்னே அது அங்கே மேலே ஸ்க்ரீனில் ST1 டிஸ்பிளே ஆணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஆல்ஃபபெட் கொடுத்து நம்ம அதை சேவ் பண்ணிட்டோம். இப்போ சேவ் பண்ணதை எப்படி நம்ம கால்குலேஷன் போது யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஆல்ஃபாவையும் அந்த ஆல்ஃபபெட்டையும் அமுக்கணும். அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் A அப்படின்னு அமுக்கணும்னா 0.162 அப்படின்றது அந்த ஈக்குவேஷன் பார்ட்டில் நமக்கு டிஸ்பிளே ஆகிடும்.
இப்போ வந்து நம்ம இந்த எக்ஸாம்பிள் சம் மூலமாகவே அதை வந்து ரீயூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு sin ஸ்கொயர் எக்ஸை நம்ம போடலாம் கால்குலேஷனில். sin ஸ்கொயர் எக்ஸை நம்ம போடுறதுக்கு sin ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு போட்டோம்னா சின்டாக்ஸ் எரர் வந்துடும். இப்போ எக்ஸுக்கு வந்து 30 அப்படின்னு ஒரு வேல்யூ வச்சுக்கிட்டோம்னா sin ஸ்கொயர் 30 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு இங்கே சின்டாக்ஸ் எரர்னு வந்துடும். ஸோ வந்து sin ஸ்கொயர் எக்ஸ்ன்னு போடக்கூடாது, sin x தி ஹோல் ஸ்கொயர்னு போடலாம். ஏன்னா sin ஸ்கொயர் எக்ஸும் sin x தி ஹோல் ஸ்கொயரும் ஒன்று தான். நம்ம வந்து இன்னொரு விதமாகவும் போடலாம். sin ஸ்கொயர் எக்ஸோட ஃபார்முலா ஆன்சர் வந்து 1 - cos 2x/2. பட் இது வந்து ரொம்ப சுற்றிக்கிட்டு வர மாதிரி இருக்கும். இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா இதோட மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேஷன் போடுற மாதிரி இருக்கும், ஈக்குவேஷனுக்கு வேல்யூ கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்து sin ஸ்கொயர் எக்ஸுக்கு sin x தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போது sin 30 ஈக்குவல் டு த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இப்போ நெக்ஸ்ட் வந்து 0.162ஓட மல்டிபிள் ஆகுது. நம்ம வந்து இன்ட்டு 0.162ன்னு போடுறதுக்கு பதிலாக நம்ம ஏல ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கோம், அதோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை இப்போ ஏல இருக்கிறத நம்ம இங்கே கொண்டு வரத்துக்கு ஆல்ஃபா ப்ளஸ் ஏ அப்படின்னு அமுக்கணும். இப்போ வந்து இந்த 0.25ஓட 0.162ன்ற ஏ வந்து மல்டிபிள் ஆகுது. மல்டிபிள் ஆனுச்சுன்னா 0.0405. ரெண்டும் ஒரே ஆன்சர் தான், வேணும்னா செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து sin 30ஓட வேல்யூவோட ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணதுக்கப்புறம் இன்ட்டு 0.162ன்னு மல்டிபிள் ஆகுது. அதாவது ஏன்னு மல்டிபிள் பண்ணோம், அதில் அந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் ஈக்குவலாகவே வந்திருக்கு. இப்போது ஆன்சர் கீ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆன்சர் கீ வந்து இது இந்த இடத்துல கீழே இங்கே இருக்குது, ஆன்ஸ் அப்படின்னு இருக்கும், அதுதான் வந்து ஆன்சர் கீ. அதை எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ வந்து இந்த இடத்துல இந்த வேல்யூ தான் இப்போ இங்கே இருக்குது. அதாவது 0.162 இன்ட்டு sin ஸ்கொயர் 30ஓட வேல்யூ தான் இது. இது வந்து 1 - இந்த வேல்யூ அப்படிங்கும் போது நம்ம இந்த வேல்யூவை ஒரு பேப்பரில் எடுத்து எழுதிக்கிட்டு அதுக்கப்புறமா 1 - 0.0405 அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக டைரெக்டாக நம்ம வந்து 1 - ஆன்சர் கீ அப்படின்னு ப்ளஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டு கொடுத்தோம்னா நமக்கு வந்திருந்த வேல்யூ வந்து இந்த ஆன்சர்னு சேவ் ஆகிருக்கும். ஸோ வந்து 1 - அந்த ஆன்சர் அப்படின்னு டைரெக்டாக நமக்கு இந்த டோட்டல் ஆன்சரும் நமக்கு கிடச்சிரும். இதுதான் வந்து ஆன்சர்னு சேவ் ஆகிருக்கும். 1 - ஆன்சருங்கும் போது நமக்கு இந்த டோட்டல் ஆன்சரும் கிடச்சிரும். இப்போ வந்து இந்த டோட்டல் ஆன்சரும் இப்போ ஆன்சர்னு சேவ் ஆகிருக்கும். ரூட் எடுக்கிறதுக்கு ரூட் ஆன்சர் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணி ஈக்குவல் டு கொடுத்தா போதும், நமக்கு ஃபைனல் ஆன்சர் இதுக்கு கிடச்சிரும். 30 sin எக்ஸுக்கு 30ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆன்சர் தான் வரும். இப்போ நம்ம இவ்வளோ கேல்குலேஷன்ஸ் போட்டிருக்கோம். நம்ம வந்து ஆன் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா கூட சில இது வந்து நம்மளால் ரீப்ளேலாம் பண்ண முடியாது. ஆனாலும் ஒரு சிலது இப்போ ஏ அப்படின்னு சேவ் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஆல்ஃபா ஏ அப்படின்னு கொடுத்து ஈக்குவல் டு கொடுத்தேன்னா நான் சேவ் பண்ணியிருந்த 0.162 வந்து அதிலே தான் சேவ் ஆகிருக்கு. அந்த மாதிரி சில சேவ் பண்ண வேல்யூஸ்லாம் வந்து இதிலே சேவ் ஆகிருக்கும். அதெல்லாம் வந்து இங்கே எம் அப்படின்னு தெரியுது இல்லையா, எம்னா வந்து மெமரி, அதில் வந்து சேவில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். மெமரி ஆனில் இருக்கிறதால அந்த இடத்துல சேவில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம எக்ஸாமுக்கு அதுக்கெலாம் போகும்போது கேல்குலேட்டரை ரீசெட் பண்ணிவிட்டு போனோம்னா நமக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேல்குலேட்டரை எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படின்னா ஷிஃப்ட் ப்ளஸ் மோடு அப்படின்னு கொடுத்து ஆல்னு கொடுக்கணும். இப்போது இங்கே ஷிஃப்ட் இருக்கா, ஷிஃப்ட் ப்ளஸ் மோடு கொடுத்தோம் அப்படின்னா அங்கே கடைசியாக ஆள் இருக்கா, ஆளுக்கு வந்து 3 அப்படின்ற நம்பரை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கேல்குலேட்டர் வந்து ரீசெட் ஆகலான்னு கேட்கும். இப்போ ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கேல்குலேட்டர் வந்து ஃபுல்லாகவே ரீசெட் ஆகிடும். இப்போ வந்து நான் அந்த ஏன்னு நம்ம ஒரு வேல்யூ கொடுத்துருந்தோம் இல்லையா, இப்போ ஆல்ஃபா ஏ ஈக்குவல் டு அப்படின்னு போட்டால் நமக்கு இங்கே எந்த வேல்யூவும் காட்டாது. ஏன்னா கேல்குலேட்டர் ரீசெட் ஆனதில் ஏபி அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுருந்த வேல்யூஸ்லாம் எரேஸ் ஆகிடுச்சு. அந்த மாதிரி பண்ணுறது வந்து நமக்கு எக்ஸாம் டைம்லலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரீசெட் பண்ணிக்கலாம்.